தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கு பிறகு மீண்டும் பிடிச்சிட்டீங்களா? நிச்சயமா இன்னும் தை பிறக்கல. தை பிறந்த உடனே நிச்சயமா அதுக்குடைய பதில் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச பிறகு சில இடஒதுக்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி என்டிஏவுடன் அந்த தொகுதி பங்கீடுகள் அட்டவணைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. அதுல சில கட்சிகளுக்கு இந்த தொகுதிகள் சொல்லி வருகிறது. அது உண்மையா? அதாவது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை. அவரோட நாங்கள் போய் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களை பார்த்தது உண்மை. அதுக்கப்புறம் உள்ள செய்தியெல்லாம் உண்மை அல்ல. எல்லாமே பத்திரிகையில் தவறாக அவங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலை. எப்படி பண்ணலாம்னா தேர்தல் எப்படி சந்திக்கிறது, இப்பொழுது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் முந்தைய கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் ஒரு விவாதம் மட்டும்தான் பண்ணமே தவிர வேறு இடஒதுக்கீடு பற்றி பேசவோ இந்தந்த தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவோ அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெறவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள அழைப்பதற்கான முயற்சிகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்புல நேற்று முன்தினம் நடந்த ஒரு கூட்டத்தில் திட்டவட்டமாக அவன் கூட்டணி தாவேக்கா அல்ல திமுக கூட்டணிக்கு செல்லாமா என்ற ஒரு கருத்துக்களோட பேசப்பட்டிருக்கிறாங்க. இந்த முயற்சி எப்படி போச்சு? அதாவது இருவருமே கூட்டணியிலேருந்து வெளியில தான் இருக்கிறாங்க. அதனால் இது பற்றி நான் எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொது அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் 3 மாதம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முழுசாக 3 மாதம் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது. 96 தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் காங்கிரஸும் அதிமுக கூட்டணி வந்துச்சு. பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதயமாச்சு. பிறகு சைக்கிள் சின்னம் வந்துச்சு. ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் எந்த நேரத்தில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அவர்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்காக அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுடைய சுமை கூடிக்கிட்டே போகுது.